லட்சுமி, வா வா வா. எங்க போயிருந்த 2 நாள் ஆளை காணா? இல்லைங்க, நான் 2 நாள் டூர் போயிருந்தேங்க, அதான் வரலைங்க இந்த சைடு. அப்படியா, டூர் போயிட்டீங்களா? எங்க போனீங்க? காட்டுமா. ஊட்டி மட்டும் போயிட்டு வந்திருந்தேன். சரி சரி. அதான் நான் அன்னைக்கு வந்து கேட்டு போயிருந்தேன், ஒரு தகவல் இல்லையே அப்படின்னு மறுக்க வந்தேன். அதான் நானும் வருவேன்னு தான் பார்த்தேன். சரி வருவா அடுத்த நாள் அப்படின்னு. பொண்ணால பார்த்து வச்சா செடு. அப்படி உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். எங்களுக்கு சொல்லுங்க, பொண்ணு போட்டாதான் வச்சிருக்கீங்களா? எப்பாடா என்ன ஒரு சிரிப்பு! எதுக்கு லட்சுமி இப்படி சிரிப்பு? பொண்ணதானே பாத்திருக்கேன், எதுக்கு இப்படி? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு அதெல்லாம் புரியும். சொல்லுங்க, போட்டாதான் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காத, கொஞ்சம் சிரிப்பு மட்டும் அடக்கிக்கோவ, அப்பதான் என்னால பேசவே முடியும். சரிங்கண்ணா, இப்ப சொல்லுங்கண்ணே. போட்டெல்லாம் வச்சிருக்கிற, நீ வேணா பாரு, பாத்துட்டு வேணா முடிவை சொல்லு. சரிங்கண்ணா, போட்டா கையில வச்சிருக்கீங்களா வீட்டுல வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்க. அக்கா இருப்பா, அவட்டு கேட்டுன்னு எடுத்து தருவா, பாத்துட்டு போ. சரிங்கண்ணா, சரி. என்ன பண்றீங்க? என்னோட தங்கமே, என்னடா பண்ற இங்க நின்னுக்கிட்டு? ஒண்ணும் இல்லைங்கம்மா, சும்மா வேடிக்கை பார்க்கலாம் தான் வந்தேன். சரி சரி அம்மா, நான் ஒரு நல்ல விஷயத்தோட வந்திருக்கேன். உனக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சுடா. புரோக்கர் பார்க்க போயிருந்தேன்னா போட்டோ பார்த்தேன்டா, சூப்பரா இருக்குடா அந்த பொண்ணு. உங்க போனுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, பாத்துக்கோ ஒரு டைம், சரியா? பொண்ணு பார்க்க வேற போகணும். என்ன சொல்லி நான் என்ன பண்ணேன் நேத்த? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உன் இஷ்டப்படி பண்ணிக்கோ. பைத்தியக்காரா, நீ என்ன நினைச்சாலும் நடக்காதடா. உனக்கு நடக்கும், என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த பொண்ணுதான் உன் பொண்டாட்டி, பாரு போட்டோ அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த போரு நிறுத்துறேன்னு சொல்லிட்டே தான் கிடக்குறாங்க, ஒன்னும் நிறுத்துற பாடு இல்ல. ஒரு நாடகம் பாக்கறதுக்கு கூட இப்பெல்லாம் இன்ட்ரெஸ்டாவே இருக்க மாட்டேது. செய்தி பாக்கறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்னென்ன நாடகமோ, என்னென்ன வாழ்க்கையில மாறிடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி யாரும் பார்த்ததே இருக்க மாட்டாங்க. இந்த வருஷத்துல இப்படி இல்லாம நடக்கணும். சே, இந்த வருஷம் தொடங்கல இருந்து இப்படி இருக்கு. இந்த வருஷம் நீ தொடங்குறப்ப இப்படின்னா முடியறப்ப என்னென்ன நடக்குமோ தெரியலப்பா. நல்லா அழிவை நோக்கிதான் போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிலும் இப்படி அடிக்குது. ஒரு மழை காலம் வந்தா வெள்ளமா வருது. இந்த ஊர்ல எல்லாம் வெள்ளம் வருமான்னு நினைப்பாங்க, ஆனா அந்த இடத்துல எல்லாம் வெள்ளம் வருது. இப்பெல்லாம் எதுவும் நம்ப முடியறது இல்ல. என்ன நடக்குதோ நடக்கட்டும். கேஸ் விலையும் ஏறிடுச்சு, தட்டுப்பாடுங்கிறாங்க. ஹோட்டல் எல்லாம் மூடிட்டாங்க. அதுக்கு மேல என்னென்ன நடக்குமோ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதான். ஆனா அந்த 2019, 18, 2020 இந்த வருஷங்கள்ல யாருனாலும் மறக்கவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்த வருஷம் அதெல்லாம். அக்கா சுந்தரேகா, என்ன டிவியா பாக்குறீங்க? ஆமா ரோஜா, செய்தி பாட்டுட்டு இருக்கேன். தங்கவாள் இறங்கிட்டே இருந்துச்சுலக்கா, இன்னைக்கு ஏறி இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் ஓரமா வெய் ரோஜா. இப்பெல்லாம் வாழ்றதுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுல எல்லாம் போராட்டம் நடக்குதாமா, அதிபர் எல்லாம் மாத்த சொல்லி. ஏன்னா அவ்வளவு இது, ஆமா ஒண்ணும் இல்லாம அப்படி இருக்கிறாங்க. இதுல தங்கத்தை போய் யாரு வாங்க போறாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா, எது கணக்கு பண்ண முடியாது, எப்படி வேணா மாறிடுவாங்க. ஏதோ ஒண்ணு போ, சீனா ஆகி போச்சு. என்ன நடக்குதோ நடக்கட்டும். சிலிண்டர் எல்லாம் 30 நாள் 20 நாள் முன்னாடி புக் பண்ணிடணுமாக்கா, அப்பதான் வருமாமா. ஆமா லட்சுமி, நானும் போன்ல பார்த்தேன். என் பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா புக் பண்ணி வச்சுக்கோ, நீ இன்னைக்கு தீர்ந்துருச்சு, சரி அப்புறம் புக் பண்ணிக்கலாம், நல்லா விட்டுறாத, ஃபர்ஸ்ட் புக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கணக்கு, நகரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கணக்காமே. ஆமாக்கா. என்ன வேணும் ரோஜா, வந்திருக்கு? இல்லைங்கக்கா, கொத்தமல்லியில வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரசத்துக்கு கொஞ்சம் கடைசியா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல மனமா. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்க, எடுத்து தரேன். என்ன ரோஜாக்கா, எங்கதான் இருக்கீங்க போல? ஆமா சின்ன பொண்ணு, கொத்தமல்லியில வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. என்ன சின்ன பொண்ணு வந்திருக்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கக்கா, லட்சுமி அக்கா வந்தாங்களா, ஏதோன்னு சொன்னாங்களான்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். இல்ல சின்ன பொண்ணு, நானும் பாக்கல அவளை, எங்கேயும் வரவும் இல்ல. ரொம்ப பாவக்கா, நேத்து அப்படி இழந்துட்டு கிடந்தாங்க. அதான் இன்னைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் வந்தேன். எனக்கும் தெரியலையே சின்ன பொண்ணு, வருவாள் என்னமோ, வரட்டும். என்ன விஷயம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. நடிக்காதீங்க, பேசுற வச்சு பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அது ஒண்ணு இல்ல சுந்தரி. சொல்லுங்க, நான் என்னக்கா பண்ண போறேன்? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அதான் அந்த சரோஜா இருக்கல்ல, எங்க பக்கத்துல இருந்து நம்ம ஊருக்கு வந்தாலே வாடகைக்கு, அவளா? ஆமா ரோஜா, அவதான் டூருக்கு வந்திருந்தாள்ல. டூருக்கு வந்திருந்தாங்க. என்ன பிரச்சனைக்கா, சொல்லுங்க நல்லா.
டூர்ல வச்சு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டான் லட்சுமி பையன். என்னங்கக்கா சொல்றீங்க? இப்படி எல்லாம் இருக்கு, எனக்கு எதுவும் தெரியலையே. நான் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், ஊருக்கு போய் பாத்துக்கலான்னு சொல்லிட்டேன் ரோஜா. அதான் யாரும் எதுவும் பேசல. என்னக்கா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அதான் சொல்லியாச்சுல, கம்முன்னு இருங்க. நீ கம்மன் இரு, வேலையை பாரு. அப்புறம் என்னக்காச்சு? அப்புறம் என்னாச்சு, சரோஜா புடிச்சு லட்சுமி பையனையும் அந்த கேள்வி கேட்டுவிட்டா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, புள்ள வளர்த்துக்கிற லட்சணத்தை பாரு, பொறுக்கி மாதிரி இருக்கிறான், அப்படி இப்படின்னு சண்டை கட்டி விட்டா. ஐயோ லட்சுமி அக்கா ரொம்ப பாவமே, இப்படி எல்லாமா நடந்திருக்கு. அதான் அவளும் ஒரே கோவத்துல இருக்கா. சரிக்கா சரிக்கா. அதான் வந்த என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் பார்த்தேன், அந்த சைடு வரவே இல்லை. சுந்தரிக்கா, சொல்லு லட்சுமி, வந்துட்டியா? அவனைய பாக்குறதுக்கு இப்ப எல்லாரும் எதிர்பார்த்து கிடந்தான். என்னக்கா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையாக்கா? என்னக்காச்சு, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க விஷயத்துல? என்ன சொல்றான் அவன்? அப்ப நான் சொல்றதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டப்படியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு சொல்றேன், நேத்து வந்து அந்த பொம்பளை அந்த பேச்சு பேசுது, கம்முன்னு இருப்பான்னு சொல்றேன். அம்மா என்னால முடியாதம்மா, மறக்க முடியாதம்மா அப்படிங்கிறான். அவனை வச்சுட்டு என்னக்கா பண்றது நானு? ஐயோ அப்படியே சொன்னா, ஏக்கா இப்படி பண்றான்? அவன் என்ன வேணா பண்ணட்டும், நான் பண்றது பண்ணதான் செய்வேன். இப்பதான் போய் புரோக்கரை பார்த்துட்டு வந்தேன். பொண்ணால ரெடியா இருக்கு, நல்ல வரந்தான்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு பாக்கறதுக்கு எப்ப வேணா போலான்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே லட்சுமி, சரி சரி. பொண்ணு எந்த ஊராமா? பொண்ணு பக்கத்து ஊருதாக்கா, நல்ல லட்சணமும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அவன் என்ன சொல்றாக்கா? என்ன சொல்லுவா, சொன்னதுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போறான். கவலைப்படாத லட்சுமி, எல்லாம் சரியா போயிடும். ஆமாக்கா, அவ என்ன ஒரு பேச்சு பேசிட்டாக்கா, என்னால அது மட்டும் மறக்க முடியாதுக்கா. நான் வளர்ப்ப கையில் கேட்டாலக்கா, அது மறக்க முடியாது. சரி கவலைப்படாதீங்கக்கா, அவனையும் ரொம்ப இது பண்ணாதீங்க. அவன் என்ன பண்ண போற, அவன் இஷ்டத்தால நேத்து கேட்டுட்டேன். அவன் சரின்னு தான் சொன்னான், வேண்டாம் சொல்லல. அப்படின்னா சரிதான். அப்ப எப்ப போறதாம்மா பொண்ணு பாக்க? புரோக்கரு பொண்ணு வீட்டுல பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அவங்க சொன்னானே அப்புறம் போயிடலாம் எல்லாரும். சரி சரிங்கக்கா. அவனையும் ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க, டார்ச்சல் பண்ணாதீங்க. என்னத்த டார்ச்சல் பண்ண போறேன், அவன் தான் சரின்னு சொல்லிட்டான்ல, அதுக்கு மேல என்ன பண்றது? சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்புறம்? அவன் அங்கங்க நின்று யோசிச்சுட்டே தான் கிடக்குறான். ஏதோ ஒண்ணு என்ன யோசிச்சாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எங்க போய் பொண்ணு பாத்திருக்கான் பாரு, அவங்க அம்மாவே ஒரு பஜாரி, அங்க போய் பொண்ணு பாத்திருக்கான். என்ன அவங்க அம்மாவே பார்த்தான், பொண்ணை தான் பார்த்தான். பொண்ணுன்னா அவ்வளவு மோசமெல்லாம் இல்லையே, நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு, அமைதியான பொண்ணு மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன சொல்லாத? ஒண்ணும் இல்லைங்கக்கா, சொல்லாதான் செஞ்சேன். சரி சரிக்கா, நான் இது சொல்லாம தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன், எனக்கு வேற வீட்டுல வேலை இருக்கு. சரி லட்சுமி, போயிட்டு வா. சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். அதான் என்னமோ ஏதோன்னு பதறிட்டு கிடந்தேன், போய் சொல்லிட்டாங்கல்ல, நானும் போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. ரோஜா வா, நான் பிரிட்ஜில இருந்து எடுத்து தரேன் கொத்தமல்லி எல்லாம். வரேங்க்கா, நடங்க.